Hello, good evening everyone. Welcome to Adda247 Tamil. This is Deepak Lawrence here. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம TNEB எக்ஸாம் பற்றி பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட டிஸ்கஷன். ஸோ எஸ்டர்டே ஸ்டார்டிங் என்னென்ன எக்ஸாம் பேட்டர்ன் என்ன சிலபஸ் என்ன இதெல்லாம் பார்த்தோம். ஸோ அதோட பேசிக் எக்ஸாமோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டோட்டலாக 60 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அதில் டுடே வில் பி டிஸ்கஸிங் 20. இன் கம்மிங் டேஸ் வில் பி டிஸ்கஸிங் த ரிமைனிங் questions in 20 questions per day. So 3 daysல நம்ம ஒரு 2015 TNEB question paper-ஓட mechanical questions will complete. So after that ஒரு question paper-ஆ என்ன year question paper நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்து அதை பேஸ் பண்ணி will see the questions. ஸோ இன்றைக்கான ப்ராவர்ப் என்ன அப்படின்னா, a journey of 1000 miles begins with a single step. ஸோ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, it is necessary to take the first step to reach your goal. ஸோ நமக்கு ஒரு குறிக்கோள் இருக்கும், அந்த குறிக்கோளை நோக்கி நம்ம போகிறோம். அது வந்து ஒரு பெரிய விஷயம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு நான் போகணும், ஒரு 1 year இல்லை ஒரு 2 years நான் அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி நான் போகிறேன் அப்படின்றது ஒரு பெரிய ஸ்டெப். ஸோ அந்த 2 years நான் ப்ரிப்பேர் பண்ணி நான் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி நான் கவர்மெண்ட் ஜாப் போகிறேன்றதுக்கு இன்றைக்கி நான் என்ன படிக்கிறேன், நாளைக்கு நான் என்ன படிக்கிறேன். ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ இன்றைக்கி நான் ஒரு சப்ஜெக்டில் இருக்க ஒரு பார்ட் படிக்கிறேன், ஒரு யூனிட் படிக்கிறேன் அப்படின்றது ஒரு முதல் ஸ்டெப். ஸோ அந்த மாதிரி டெய்லியும் அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா, அதுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம எந்த குறிக்கோளுக்காக நம்ம ஒரு விஷயத்த பண்ணுறோமோ அது நம்மளால் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், ரீச் பண்ண முடியும். ஸோ ஒரு பெரிய ஒரு விஷயத்துக்கு, ஒரு பெரிய கோலுக்கு முதல் ஸ்டெப்புன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது எப்போ பண்ணுறோம், ஸோ ஒரு எக்ஸாமுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அந்த எக்ஸாம் டேட் எப்போ வருது, எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் டேட் எப்போ சொல்கிறாங்க, எக்ஸாம் டேட் எப்போ சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு இல்லாமல், நீங்கள் எப்போ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த நேரத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னா, யூ ஷுட் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் யுவர் எக்ஸாம். ஸோ இது என்ன எக்ஸாம் அப்படின்னு பார்த்தா, தமிழ்நாடு ஜென்ரேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் / தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு நடத்தக்கூடிய ஒரு எக்ஸாம், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எக்ஸாம், ஏஇ மெக்கானிக்கல்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸாமில் தான் ஒரு சின்ன ஸ்பெகுலேஷன் போயிட்டுருக்கு. இவ்வளோ நாள் பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து டிஎன்இபிலே நடத்திட்டு இருந்தாங்க, 2015லேயும் சரி 18லேயும் சரி. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இனிமேல் நடக்க போகிற எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுமே TNPSC தான் நடத்த போகிறாங்க, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்த போகிறாங்கன்றனோட இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் டேட் அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ டேட்டுன்னு பார்த்திங்க அப்படின்னா புது டேட் கிடையாது, 2021 April 16லேருந்து May 21க்குள்ளே நடக்க வேண்டிய ஒரு எக்ஸாம் கோவிட்னால போஸ்ட்போன் ஆச்சு. அந்த போஸ்ட்போன் ஆன எக்ஸாம் டேட் தான் இப்போ அனௌன்ஸ் பண்ணணும். அதுக்காக தான் எல்லோரும் வெயிட்டிங். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஒரு 1 year 1.5 years இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் எக்ஸாம் எழுதுறதுக்கு ரெடியாக இருக்காங்க நிறைய பேர். ஏன்னா கோவிடில் நிறைய பேர் வந்து ஃபுல் டைம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபார் இந்த எக்ஸாம். ஸோ எக்ஸாம் டேட் எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க, எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்ன்றது மட்டும்தான் பெண்டிங். சிலபஸ் என்னன்றதும் தெரியும், எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்றது தெரியும். லாஸ்ட் இயர் நடக்க வேண்டிய எக்ஸாமுக்கான சிலபஸ் அண்ட் பேட்டர்ன் தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி எல்லாருமே அவங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ப்ரிப்பரேஷன் முடிய போகுது. ஸோ எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா those who are prepared will confidently attend the exam. ஸோ அதே மாதிரி புதுசாக எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ எக்ஸாம் ஒரு 3 months டைமில் ஒரு எக்ஸாம் வரப்போதுனாலே நிறைய பேர் எக்ஸாம் எழுதுவாங்க. ஆல்மோஸ்ட் 1 year வெயிட் பண்ணி ஒரு 1 year போஸ்ட்போண்ட் ஆகி ஆல்மோஸ்ட் 2 years டைமில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சி இருக்கோ அதோட 10 times ஆஃப் பீப்புள் வில் ரைட் தி எக்ஸாம். ஸோ Jan 17 2022 பார்த்தோம் அப்படின்னா அந்த வெப்சைட், தமிழ் அஃபிஷியல் கவர்மெண்ட் வெப்சைட்டில் என்ன போட்டிருக்காங்க, அது ரொம்ப நாளாக அதே டேர்ம் தான் இருக்குது. இன்னுமே அதில் எந்த விதமான ஒரு சேஞ்சஸுமே வரல. என்ன அப்படின்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், எக்ஸாம் பேஸ் பண்ணி ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஃபார் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கேட்டகரிக்கான ப்ரொசீஜர் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், சிவில். ஸோ அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டண்ட் போஸ்டிங்காக ஃபார் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எக்ஸாம் நடக்கிறதா இருந்தது. எப்போனா 24/4/2021 16/5/2021. இதுக்கு ஒரு 30 40 நாளுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் இந்த டேட்குள்ளே நடக்கும்னு கொடுத்துருப்பாங்க. அதனால தான் அந்த டேட்டிங்கை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் ஆகிடுச்சு டியூ டு இன்க்ரீஸ் இன் கோவிட் கேசஸ்.
அதனால டென்டேட்டிவ் டேட் வந்து அப்புறமா அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஏப்ரலா, இது வந்து ஃபெப்ரவரி, இன்னும் ஒரு 2 மந்த்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் ஏப்ரல் மேல் நடக்கிற மாதிரி பிளான் பண்ணியாச்சு. ஏதாவது ஒரு டேட்டில் நடத்த போகிறாங்க. காலையில் பார்ட் ஏ, காலையில் பார்ட் 1, ஆஃப்டர்நூன் பார்ட் பி. ஸோ இந்த வருஷமும் அதே டைம் ஃப்ரேமில் அதே டைம் ஸ்லாட்டில் நடத்துக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. அதே வந்து ஏப்ரலில் ஸ்டார்ட் ஆகி மேல முடிகிற மாதிரி ஒரு டேட்டை சூஸ் பண்ணி அந்த டேட்டில் எக்ஸாம் நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கான்ஃபிடென்ட்டை லூஸ் பண்ணாமல் இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே யூ கேன் அட்டெண்ட். ஸோ Adda247 பார்த்தீங்க அப்படின்னா செலிப்ரேட்டிங் இட்ஸ் 30th பர்த்டே, 13 years of success. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிவிங் ஆஃபர் ஃப்ளாட் 17% ஆஃபர் ப்ளஸ் டபுள் வேலிடிட்டி ஆன் ஆல் மகாபேக்ஸ் அண்ட் டெஸ்ட் பேக். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக 17% ஆஃப். நீங்கள் எனி பேக் சூஸ் பண்ணுறீங்க Adda247 சைட்டில் அப்படின்னாலுமே யூ கெட் 17% ஆஃப். ஒருவேளை நீங்கள் மகா பேக் அண்ட் டெஸ்ட் சீரீஸ் டெஸ்ட் பேக் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கெட் ஃப்ளாட் 17% ஆஃப் ப்ளஸ் டபுள் வேலிடிட்டி. அதாவது 12 months வேலிடிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 months கிடைக்கும் ஃபார் ஆல் மகா பேக் அண்ட் டெஸ்ட் பேக். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஒரு பேக்கை பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த கோடில் பார்த்தீங்க அப்படின்னா Y424 கோடு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 17% ஆஃபரும் கிடைக்கும், அதே மாதிரி டபுள் வேலிடிட்டியும் கிடைக்கும். ஓகே, ஸோ எக்ஸாமுக்கான சிலபஸ் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 மெக்கானிக்ஸு, நம்பர் 2 ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் டிசைன், 3 மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் மெட்டலர்ஜி, 4 தெர்மோடைனமிக்ஸ், 5 ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், 6 ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி, 7 வந்து ஆட்டோமோட்டிவ் இன்ஜின். ஸோ இதெல்லாம் டாப்பிக்கு. ஸோ இந்த 7 டாப்பிக்லேருந்து மொத்தம் 60 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் 3 பார்ட்டு, பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரே செஷனில் நடந்துடும். டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா பார்ட் 1 வந்து காலையிலையும் பார்ட் 2 வந்து மதியானம் நடக்கும். டிஎன்இபி எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே செஷன் 2 ஹவர்ஸில் எக்ஸாம் முடிஞ்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா டோட்டல் கொஸ்டின்ஸ் 100 கொஸ்டின்ஸு 100 மார்க்ஸ். ஸோ இப்போ ஒரு கொஸ்டினுக்கு வந்து 1 மார்க், கரெக்டான ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு. ஒருவேளை ஒரு கொஸ்டின் தப்பாக எழுதியிருந்தீங்க அப்படின்னா 1/3 ஆஃப் தி நெகட்டிவ் மார்க். ராங் ஆன்சருக்கு 1/3 ஆஃப் தி நெகட்டிவ் மார்க்கு. ஸோ 3 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க, பார்ட் 1, பார்ட் 2 அண்ட் பார்ட் 3. பார்ட் 1 வந்து இன்ஜினியரிங் மேக்ஸ். ஸோ மொத்தம் 20 கொஸ்டின்ஸு 20 மார்க்ஸ். பார்ட் 2 வந்து பேசிக் இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ் 20 கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் ஒரு 20 மார்க்ஸ். பார்ட் 3 வந்து சப்ஜெக்ட் ஓரியன்ட். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இருக்கும், எலக்ட்ரிக்கல் இருக்கும், சிவில் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து 60 கொஸ்டின்ஸு 60 மார்க்ஸ். ஸோ ஒரு புக்லெட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் எக்ஸாம் அட்டன் பண்ணுறவங்க வந்து 3 டிபார்ட்மெண்ட்லேருந்து காமனாக இருப்பாங்க. மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்ட் 1, பார்ட் 2 3 பேருக்குமே காமன். பார்ட் 3ன்னு வரும்போது 3 பார்ட் 3 இருக்கும் ஒரு புக்லெட்லையுமே. பார்த்தீங்கன்னா ஒரு 60 கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரம் எலக்ட்ரிக்கல், 60 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் த மெக்கானிக்கல், 60 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் சிவில். ஸோ ஒரு மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட் அப்படின்னா பார்ட் 3ல மெக்கானிக்கல் எந்த கொஸ்டின்ஸ் எங்கே இருக்கும் அந்த கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுவாங்க, he will choose and attend. ஸோ அதே மாதிரி இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா பைலிங்குவல். கொஸ்டின் வந்து இங்கிலீஷ்லேயே இருக்கும், அதே மாதிரி கொஸ்டின் will be in தமிழ். ஸோ இங்கிலீஷ்லேயும் பார்த்துக்கலாம், கொஸ்டின் வந்து தமிழ்லையும் பார்த்துக்கலாம். ஸோ ஒரு இங்கிலீஷில் புரியல, ஸோ தமிழில் கொஸ்டின் புரிஞ்சுமே நீங்கள் என்ன பண்ணலாம், ஆன்சரை அட்டன் பண்ணலாம். ஸோ வந்து லாஸ்ட்டாக கேட்ட கொஸ்டினோட வெயிட்டேஜ் என்னென்ன கொடுத்து இருக்கிற 7 டாப்பிக்கில் எந்தெந்த டாப்பிக்லேருந்து எவ்வளோ மார்க் கேட்குறாங்க அப்படின்னு. ஸோ அப்படி பார்க்கும்போது கால்குலேட் பண்ணும்போது 60 கொஸ்டின்ஸில் மெக்கானிக்ஸ் வந்து 8 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் டிசைன் வந்து 10 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் மெட்டலர்ஜி வந்து 9, தெர்மோடைனமிக்ஸ் வந்து 8, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து 9, ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி 8, ஆட்டோமோட்டிவ் இன்ஜின்ஸ் வந்து 8. ஸோ டோட்டலாக 60 கொஸ்டின்ஸ். நம்ம கொஸ்டின் பேட்டர்னில் பார்த்தது 60 கொஸ்டின்ஸ். இங்கேயுமே வந்து 7 டாப்பிக்லேருந்து 60 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஏன் மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் டிசைனில் அதிகமாக கேட்டிருக்காங்க? ஸோ ஆக்சுவலாக எவ்வளோ கேட்கணும் அப்படின்னா 60 கொஸ்டின்ஸ் 7 சப்ஜெக்ஷன் போது 8.5 வருது. ஸோ 8.5 கேட்க முடியாதுன்றதில் இட் ஷுட் பி 8 or 9. ஸோ பார்த்தீங்கன்னா 8, 9ன்றது ஆவரேஜாக கேட்கக்கூடியது. 10 ஏன் அப்படின்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. டிசைன் போது டிசைன் ஆஃப் மெஷின் எலிமெண்ட்ஸ் ஒரு பேப்பர், டிசைன் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம்ஸ் ஒரு பேப்பர். ஸோ 3 சப்ஜெக்ட் சேர்ந்து வருது. சில நேரத்தில் 10ல் 11 or 12 கூட கேட்கலாம் இந்த சப்ஜெக்டில். ஓகேவா? ஆட்டோமோட்டிவ் இன்ஜின்ஸ், ப்ரொடக்ஷன் டெக்னாலஜியில் ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் கம்மி பண்ணிவிட்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் டிசைன், மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் மெட்டலர்ஜிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது.
So Adda247 celebrating its 13 years of success. So Adda247 birthday party of the year முன்னிட்டு என்ன பண்றாங்கன்னா 17% offer கொடுக்குறாங்க plus double validity on all Megapack and test pack. So use the code Y424 while purchasing a pack from Adda247. ஸோ நீங்கள் Adda247 மொபைல் ஆப்பை உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி அப்புறமா நீங்கள் ஒரு பேக்கை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் கோட் Y424 போட்டிங்கன்னா உங்களுக்கு 17% ஆஃபர் கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற பேக் வந்து மகா பேக்காவோ இல்லை டெஸ்ட் பேக்காவோ இருந்ததுன்னா உங்களுக்கு 17% ஆஃபர் கிடைக்கும். ப்ளஸ் யூ கெட் டபுள் வேலிடிட்டி. நார்மலாக 12 months வேலிடிட்டி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 24 months வேலிடிட்டி கிடைக்கும் ஃபார் த பேக் விச் யூ ஆர் பர்ச்சேசிங். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 20 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன், ஏரியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் தி கிராஸ் செக்ஷன் ஆஃப் த பீம் ரெசிஸ்ட். Option 1, applied normal force. Option 2, both torque and bending moment. Option 3, applied torque. Option 4, applied bending moment of the beam. ஸோ என்ன ஆன்சர்னு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு நியூவான ஒரு யூடியூப் சேனலில் வந்திருக்கோம். யார் யாரெல்லாம் இதில் கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே எடுப்பாங்க. ரைட் ஃப்ரம் மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், அப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ், அதே மாதிரி மேக்ஸ். ஸோ இந்த ஃபேக்கல்ட்டி எல்லாமே இந்த சேனலில் கிளாஸ் எடுப்பாங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு தனியாக ஒரு சேனல் எக்ஸிஸ்டிங் சேனலில் விட்டுட்டு இப்போ நியூவாக இருக்க சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி இன்ஜினியரிங் ஸ்டாஃப்ஸ். ஸோ இதில் என்னென்ன மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் வரும் அப்படின்னா டிஎன்இபி, டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ஆவினுக்கு எக்ஸாம் வந்ததுன்னா அப்புறம் டிஎன்எஸ்டிசிக்கு எக்ஸாம். ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாமில் எந்த எக்ஸாம்லாம் வந்து இன்ஜினியரிங் எக்ஸாம்ஸை பேஸ் பண்ணி இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸை பேஸ் பண்ணி எக்ஸாம் இருக்கும். எக்ஸாம்பிள் மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கும். இந்த சேனலில் தான் உங்களுக்கு வந்து யூடியூப் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஆன்சர் என்னன்னு செக் பண்ணி பார்க்கலாம். The maximum bending stress in the beam is given by sigma is equal to mc divided by I. C என்றது என்னன்னா distance from the neutral axis to the extreme end. Flange வந்து shear force resist பண்ணுது 80% of the bending moment. அதே மாதிரி in I section web resist shear force. Sorry, web தான் என்ன பண்ணுது அப்படின்னா shear force resist பண்ணுது. அதே மாதிரி flange மேலேயும் கீழே இருக்க flange resist 80% of the bending moment. Flange 80% bending moment தடுக்குது, வெப் வந்து shear force தடுக்குது. அதனால பார்த்தீங்கன்னா I shaped section is a very efficient form for carrying both bending and shear load in a plane of web. ஸோ அதனால bending moment சரி shear forceலாம் இருக்கிற இடத்துல I section தான் வந்து காமன்லி சூஸ்டு. ஏன்னா இது வந்து எக்கனாமிக்கல், அதே மாதிரி மோஸ்ட் சூட்டபுளும் சரி. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், சாரி செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஐ செக்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து தேர்ட் கொஸ்டின், two shaft A and B are made of same material. The diameter of the shaft B is twice that of shaft A. The ratio of the torque that can be transmitted by shaft A to that of shaft B என்ன? Option 1 1/4, Option 2 1/8, Option 3 1/16, Option 4 வந்து 1/2. ஸோ என்னன்னா ரெண்டு ஷாஃப்ட் இருக்கு, ஒரு ஷாஃப்ட் வந்து A, இன்னொரு ஷாஃப்ட் வந்து B. ஸோ அப்படி பார்க்கும்போது டயமீட்டர் ஆஃப் த ஷாஃப்ட் B வந்து ட்வைஸ் தட் ஆஃப் ஷாஃப்ட் A. இது வந்து A, இது வந்து B. ஸோ ஏவோட திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா டயமீட்டர் வந்து D, பியோட ஷாஃப்டோட டயமீட்டர் பார்த்தீங்கன்னா 2D, 2 times the diameter of shaft ஏன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்போ நமக்கு ஏவோட டயமீட்டர் என்னன்னு தெரியாது, ஆனால் அதை நம்ம Dன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா Bன்றது என்னன்னு எடுத்துக்கலாம், 2Dன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ எப்படி ஃபார்முலா மாறுது? ஸோ அப்போ டார்க்கு பார்க்கும்போது T is equal to TA is equal to pi/16 D cube T. ஸோ ஏக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதோட டயமீட்டர் என்னது D. ஸோ டார்க் பின்னு பார்க்கும்போது pi/16 2D. ஏன்னா நம்ம என்ன பார்த்தோம், அதோட ஏவோட டயமீட்டரை விட பிக்கு பார்த்தீங்கன்னா ட்வைஸ், அதனால 2D cube into T. ஸோ அப்போ PA/PB equal to TA/TBன்னு போடும்போது ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா 1/8 வருது. ஆன்சர் வந்து 1/8. ஸோ ஆன்சர் உங்களுக்கு இருக்கா செக் பண்ணி பாருங்க. ஸோ அப்போ செகண்ட் ஆப்ஷன் வந்து 1/8ன்றது கரெக்டான ஆன்சர். ஸோ அப்போ the ratio of the torque that can be transmitted by shaft A to that of shaft B is
1/8. Fourth question. Two bodies collide each other and the collision is perfectly elastic. The coefficient of restitution of these two bodies. ஸோ ரெண்டு பாடி என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகி சென்டரில் ரெண்டுமே வந்து என்ன ஆகும், ஒன்றோட ஒன்று மோதிக்குது இல்லையா. ஒரு பாடி வந்து வேகமாக ரோல் ஆகி போகுது, இன்னொரு பாடியும் மூவ் ஆகி போகுது, ரெண்டுமே போயிட்டு ஒரு இடத்துல மோதிக்குது. ஸோ அப்படி மோதிக்கும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டூ பாடிஸ் கொலைட் ஈச் அதர், ரெண்டும் ஒன்னோட ஒன்று மோதிக்குது. அண்ட் கொலிஷன் இஸ் பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக், அந்த மீடியம் பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. The coefficient restitution of these two bodies, the coefficient of restitution of these two bodies என்றது என்ன, 0வா 0.5வா 1ஆ இல்லை 2ஆன்னு கேட்குறாங்க. செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் கொலிஷன் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்ன டைப்னா, பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்கா, இன்எலாஸ்டிக்கா, பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக்கா அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட டாபிக் வந்து பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக். நம்ம கொடுத்துருக்கிறது பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன் ஃபார்முலா வந்து E is equal to 1. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன் வந்து E is equal to 1. ஸோ 1 2 3 4 அப்படின்னும் போது ஆப்ஷன் 3 தான் வந்து கரெக்ட் ஆன்சர். E is equal to 1. ஸோ ரெண்டு பாடி ஒன்னோட ஒன்று மோதிக்கும் போது அந்த ரெண்டு பாடி பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்காக இருக்கும்போது அதோட ரெஸ்டியூஷன் E is equal to 1ன்றது தான் வந்து சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின். The deflection of a simply supported steel shaft from its own weight at its center is given by option 1 5 omega L power 4 divided by 384 EI, number 2 omega L cube divided by 48 EI, number 3 5 omega L cube divided by 384 EI, number 4 omega L power 4 divided by 48 EI. The deflection of a simply supported steel shaft from its own weight at its center is given by. ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் ஸ்டீல் ஷாஃப்ட் இருக்கு, அதுக்கு எந்த விதமான லோடிங்கும் கொடுக்கல. சிம்பிளி சப்போர்ட்டட் லோடு, பாயிண்ட் லோடு, யூனிஃபார்ம் வேரியிங் லோடு, யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு, எந்த லோடுமே இல்லை. ஆனால் என்ன அப்படின்னா அந்த பீமுக்குனே ஒரு லோடு இருக்கும், சிம்பிளி சப்போர்ட்டட் ஷாஃப்ட்டுக்குனே ஒரு லோட் இருக்கும். அந்த லோடு சென்டரில் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா என்ன மாதிரியான டிஃப்ளெக்ஷன் ஏற்படும். ஸோ ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கேன்டிலீவர் இது சிம்பிளி சப்போர்ட்டடு, இது சிம்பிளி சப்போர்ட்டட் பாயிண்ட் லோடு. ஓகேவா. ஸோ அப்படி இங்கே பார்க்கும்போது சிம்பிளி சப்போர்ட்டட் எந்த விதமான லோடுமே இல்லை, ஜஸ்ட்டு பீமோட லோடு மட்டும்தான். ஸோ அப்படி பார்க்கும்போது டிஃப்ளெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு 5 omega L cube divided by 384 EI. Deflection del is equal to 5 omega L cube divided by 384 EI. செக் பண்ணி பார்க்கலாம் ஆன்சர் இருக்கா அப்படின்னு. 5 omega L cube divided by 384 EI, தேர்ட் ஆப்ஷன் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா, தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ Adda247 celebrating 13 years of success. Adda247 ஸ்டார்ட் ஆகி 13 years ஆச்சு. ஸோ இந்த பர்த்டே பார்ட்டி ஆஃப் தி இயர், அதுக்கு ஆஃபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூ கெட் 17% ஆஃபர் ப்ளஸ் டபுள் வேலிடிட்டி ஆன் ஆல் Megapacks அண்ட் டெஸ்ட் பேக். யூஸ் த கோட் Y424 while purchasing a pack. ஸோ பார்த்தீங்கன்னா Adda247 மொபைல் ஆப்பை உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் இந்த ஆஃபரை நீங்கள் ஒரு பேக்கை பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு, நேம் ஆஃப் த மெக்கானிசம் இன் விச் Coriolis component of acceleration to be considered. Name the mechanism in which Coriolis component of the acceleration to be considered. Number 1 quick return motion mechanism, number 2 4 bar mechanism, number 3 slider crank mechanism, number 4 வந்து beam engine. இந்த கொடுத்திருக்க 4 மெக்கானிசத்துல எந்த மெக்கானிசத்துல Coriolis component of acceleration to be considered. So செக் பண்ணி பார்க்கலாம். Coriolis component of acceleration exists when there is sliding motion of a slider which is sliding on a link which itself is rotating. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு Coriolis componentன்ற ஒரு இதில் வந்து ஒரு மோஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, it will slide
லெஃப்ட் ரைட் மூவ் ஆகலாம், அதே மாதிரி ஸ்லைட் ஆகலாம். At the same time it is rotating. Coriolis component of acceleration exists where there is a sliding motion of a slider which is sliding on a link which itself is rotating. So இது எந்த மெக்கானிசம்ல இருக்குன்னா, in case of a shaper, a quick return mechanism is used which has a slider sliding on the rotating link. So the Coriolis component of acceleration exists. So பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்லைடர் வந்து ஸ்லைட் ஆகுது on a rotating link. அப்போ rotating linkல ஸ்லைடர் ஸ்லைட் ஆகும்போது ரெண்டு விஷயமே நடக்குது. ஸோ அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா கொரியாலிஸ் காம்பனன்ட் இருக்குது. எந்த மெக்கானிசம்னு பார்க்கும்போது குயிக் ரிட்டர்ன் மோஷன் மெக்கானிசம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் வந்து கரெக்ட். Next, sixth question. When there is reduction in amplitude over every cycle of vibration, the body is said to have number 1 damped vibration, number 2 forced vibration, number 3 free vibration, number 4 forced damped vibration. மறுபடியும் பார்ப்போம். When there is reduction in amplitude over every cycle of vibration, the body is said to have option 1 damped vibration, option 2 forced vibration, option 3 free vibration, option 4 forced damped vibration. ஓகேவா? செக் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆன்சர்னு. When there is reduction in amplitude over every cycle of vibration, the motion is said to be a damped vibration. Motion is said to be a damped vibration. This is due to the fact that certain amount of energy is possessed by the vibrating system is always dissipated in overcoming frictional resistance to the motion. So எப்பதான் ஒரு இடத்துல வைப்ரேட் ஆகுதோ applied force or momentum. For a rigid body to be in equilibrium, there must be no net force. There must be no net force. So F net is equal to 0, and similarly the net moment with respect to any point in the system should be equal to 0. M net is equal to 0. Force அதே மாதிரி momentum. In a rigid body mechanics, equilibrium should satisfy with respect to option 2 both force and momentum. Next, 8th question. Friction between two surfaces in contact depends on. Friction between two surfaces in contact depends on first bending moment, number 2 area of contact between the surface, number 3 energy possessed by the surface, number 4 equal and opposite normal reaction between surfaces. So என்ன ஆன்சர்னு பார்க்கலாம். The force of a solid friction, it is directly proportional to normal force between two surfaces. Opposite of the motion between the surface depends upon the material of the two surface. Depends upon the material of the two surface. It is independent of the area of contact. It is independent of the area of contact. So அதே மாதிரி normal force always acts between the two surface as they are equal and opposite. As they are equal and opposite. So பார்த்தீங்கன்னா friction between two surfaces in contact depends on equal and opposite normal reaction between surfaces. Fourth question தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் 4. Next, 9th. The shape of a projectile is a what? Number 1 straight line, number 2 curvilinear motion, number 3 parabola, number 4 வந்து hyperbola. So இது என்னன்னு பார்க்கலாம். So projectile என்ன? ஒரு projectile motion is when an object moves in a bilaterally symmetrical parabolic path. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே ஆரம்பிக்கிற இங்கே ஒரு ஆள் இன்னொரு பாலை தூக்கி போடுறாங்க, அது இன்னொருத்தர்கிட்ட போய் இன்னொருத்தர் கேட்ச் பிடிக்கிறாரு அப்படின்னா பால் என்ன ஷேப்பில் போகும்? ஸோ பவுண்டரி லைன்லேருந்து ஒரு ஃபீல்டர் பாலை தூக்கி விக்கெட் கீப்பருக்கு போடுறாரு இல்லை பவுலருக்கு போடுறாரு அப்படின்னா பால் வந்து முன்னோக்கி போகும், அதே மாதிரி ஹைட்டாக போகும். அதே மாதிரி கொஞ்சம் தூரம் போன உடனே பார்த்தீங்க அப்படின்னா பால் வந்து கீழே இறங்கும்,
ஆனால் டிஸ்டன்ஸ் மூவ் ஆகிட்டே இருக்கும். அதுதான் பைலேட்ரல். எக்ஸ் டைரக்ஷன்லேயும் மூவ் ஆகுது, ஒய் டைரக்ஷன்லேயும் மூவ் ஆகுது அட் த சேம் டைம். ஸோ அப்படி மூவ் ஆகிற ஒரு ப்ரொஜெக்டைலுக்கு பேர் என்ன ஷேப்புன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஷேப்போட பேர் என்னன்னா பேரபோலா. ஸோ அப்போது த ஷேப் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் இஸ் ஆப்ஷன் 3 வந்து பேரபோலா இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், Adda247 celebrating 13 years of success. Adda247 presents the biggest birthday party of the year. So you get flat 17% off plus double validity on all Megapacks and test pack. Use the code Y424 to avail this offer. ஸோ ஒரு பேக் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, Adda247 மொபைல் ஆப் உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஒரு பேக்கை பர்ச்சேஸ் பண்ணும்போது நார்மல் எனி பேக்காக இருந்தால் 17% ஆஃபர் கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு மகா பேக்கில் டெஸ்ட் பேக் யூஸ் பண்ணுறீங்கன்னா யூ கெட் 17% ஆஃபர் ப்ளஸ் டபுள் வேலிடிட்டி. Tenth question, when the crank is at inner dead center, when the crank is at inner dead center in a horizontal reciprocating steam engine, then the velocity of the piston will be option 1 0, option 2 minimum, option 3 maximum, option 4 50% of the maximum value. When the crank is at inner dead center in a horizontal reciprocating steam engine, the velocity of the piston will be option 1 0, option 2 minimum, option 3 maximum, and option 4 வந்து 50% of the maximum value. என்னன்னு செக் பண்ணி பார்க்கலாம். When the crank is at inner dead center in a horizontal reciprocating steam engine, the velocity of the piston will be 0. Velocity of the piston will be 0. So இப்போ 66th இந்த கொஸ்டின் 10th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 1 0ன்றது தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ ஆஸ் யூ ஆல் நோ, நம்ம ஒரு நியூ சேனல் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே யூடியூப் சேனலாக ஸ்டார்ட் பண்ணி வி ஆர் டிஸ்கஸிங். ஸோ இதில் மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்ஸு, அப்புறம் பேசிக் இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ். ஸோ டிஎன்இபி சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சப்ஜெக்ட்ஸுமே வந்து யூடியூப் சேனலில் வில் மேக் யூஸ் ஆஃப் இட். ஸோ என்ன எக்ஸாம் பேஸ் பண்ணி இல்லாமல் இந்த சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸை பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு எக்ஸாம் வருது, இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம் வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த எக்ஸாமுக்கான சப்ஜெக்ட் டிஸ்கஷன், அந்த எக்ஸாமுக்கான கிளாஸஸ்லாம், யூடியூப் கிளாஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் தான் இருக்கும். ஓகேவா தமிழ்? ஸோ அதனால் டூ ஷேர் த லிங்க் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி ப்ரீவியஸ் சேனலில் இது பார்த்துட்டு இருந்தவங்க இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் எடுக்கல அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டாம். ஸோ இந்த சேனலில் வந்து தி வில் டேக் ஆல் தி இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் ஃபார் ஆல் தி அப்கமிங் எக்ஸாம்ஸ். ஓகேவா? ஸோ வித் திஸ் கன்க்ளூட் த செஷன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 10 கொஸ்டின்ஸ் இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஸோ அப்கமிங் டேஸில் டெய்லி 10 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் ஜாயினிங்.